உங்கள் அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 20, அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். எனவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். இன்றைக்கு மார்கழி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி மதியம் 12 மணி 17 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு சுக்லபக்ஷ பிரதமை திதி தொடங்கி நவம்பர் 21 மதியம் 2 மணி 47 நிமிடம் வரை தொடரும். விசாக நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 58 வினாடிகள் வரை இருக்கும். அதன் பிறகு அனுராத நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 21 மதியம் 1 மணி 55 வினாடிகள் வரை தொடரும். சோபன் யோகம் இன்று காலை 9 மணி 52 வினாடிகள் வரை இருக்கும். அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி நவம்பர் 21 காலை 10 மணி 43 வினாடிகள் வரை தொடரும். இராகு காலம் இன்று மதியம் 1 மணி 33 நிமிடம் PM முதல் 2 மணி 54 நிமிடம் PM வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி 48 நிமிடம் AM முதல் 8 மணி 9 நிமிடம் AM வரை. குளிகை காலம் காலை 9 மணி 30 நிமிடம் PM முதல் 10 மணி 51 நிமிடம் BM வரை. துர்முகூர்த்தம் காலை 10 மணி 24 நிமிடம் PM முதல் 11 மணி 7 நிமிடம் BM வரை மற்றும் மதியம் 2 மணி 43 நிமிடம் BM முதல் 3 மணி 27 நிமிடம் BM வரை. வர்ஜ்யம் இன்று 3 மணி 28 நிமிடம் BM முதல் 5 மணி 16 நிமிடம் BM வரை. பிரம்மா முகூர்த்தம் காலை 5 மணி 12 நிமிடம் AM முதல் 6 மணி AM வரை. அபிஜித் முகூர்த்தம் காலை 5 மணி 12 நிமிடம் AM முதல் 6 மணி AM வரை. இன்று 11:50 பிற்பகல் 12:34 பிற்பகல் அமிர்த காலம். இரவு 2:14 பிற்பகல் 4:02 பிற்பகல் ஆனந்தாதி யோகம். இன்றைக்கு வர்த்தமான யோகம் காலை 10:58 பிற்பகல் வரை இருக்கும். அதன் பிறகு ஆனந்த யோகம் நடைமுறையில் இருக்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை 6 மணி 48 நிமிடம் சூரிய அஸ்தமனம். மாலை 5 மணி 36 நிமிடம் சந்திரோதயம். காலை 6 மணி 40 நிமிடம் சந்திராஸ்தமனம். மாலை 5 மணி 31 நிமிடம் சூரியன் இன்று விருச்சிக ராசியில் இருப்பாரு. சந்திரன் இன்று விருச்சிக ராசியில் நாள் முழுவதும் இரவு முழுவதும் சஞ்சரிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 20 நவம்பர் 2025 வியாழன். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் திடீர் முடிவுகளையும் தீவிர செயல்பாடுகளையும் கேட்கும் புதுவித சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். ஆகவே உங்கள் நோக்கங்களை தெளிவாக பதிவு செய்து எடுக்கும் ஒவ்வொரு படியிலும் சிந்தனை மற்றும் துல்லியத்தை கடைபிடிப்பது முக்கியம். வேலை தொடர்பான விஷயங்களில் முழு கவனம் செலுத்தி உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தும் திறன் இன்று உங்களை முன்னேற்றும். குழந்தைகள், இளைய உடன்பிறப்புகள் அல்லது உங்கள் பாதுகாப்பில் இருக்கும் நபர்கள் பற்றிய பொறுப்பை சிறிது கூட தளர்ச்சி இல்லாமல் கவனியுங்கள். அதனுடன் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று உங்கள் நேர்மறை எண்ணங்களால் மக்களின் மனதில் நல்ல பதிப்பை உருவாக்குங்கள். அவர்கள் உங்கள் வருகையே ஒரு எழுச்சியாக உணர்வார்கள். பணியிட மாற்றங்கள், புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு போன்ற காரணங்களால் பயண வாய்ப்பு கிடைக்கலாம். அதில் உங்களை வழி நடத்தும் ஆசிரியர்கள் அல்லது முன்னோடிகளும் தோழமை கொடுக்கலாம். இந்த நேரத்தை உங்களுக்கான புதிய சிந்தனைகள் மற்றும் விரிவான பார்வையை உருவாக்கும் ஒரு வாய்ப்பாக கருதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணம் செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருந்து திருட்டு அல்லது உடல்நல சிக்கல்களில் சிக்காமல் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துங்கள். இன்றைக்கு நண்பர்கள், பழக்கத்தினர்கள் அல்லது நீண்ட நாள் சந்திக்காதவர்களை மீண்டும் காண ஒரு அருமையான சந்தர்ப்பம் உருவாக வாய்ப்பு உள்ளது. இவை பின்னர் ஆழமான உறவுகளாக வளரலாம். வாழ்க்கையில் சூழ்நிலைகளை எதிர்கொண்டு முன்னேறுபவரே வெற்றியை அடைவார். மனதில் ஒளி இழக்கும் ஒருவர் ஒருபோதும் வெற்றியின் வாசலை திறக்க முடியாது என்பதை மனதில் வைத்திருங்கள். பொருளாதார ரீதியாகவும் இன்று நன்மைக்கான சுட்டிக்காட்டுகள் தெரிகிறதால் விவேகத்துடன் முடிவெடுத்து திறந்து வந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்ற போக்கில் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் பணநிலை உறுதியாகவும் முன்னேற்றமாகவும் நகரும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. குடும்பத்தில் இருந்த சிறிய பதற்றங்களும் மெதுவாக அடங்கிக் கொண்டு அமைதி நிலவத் தொடங்கும். நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த முதலீடுகளை பற்றி சிந்தித்திருந்தால் இன்றைய அதற்கான சூழல் நல்லதை நோக்கி காட்டுகிறது. குறிப்பாக எதிர்காலத்தில் நிலையான லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரலாம்.
நீண்ட நாள் பார்க்க ஆசைப்பட்ட ஒருவரை சந்திக்கும் சந்தர்ப்பமும் கிடைக்கலாம். இது உங்கள் மனதை இலகுவாகவும், மகிழ்ச்சியுடனும் மாற்றும். பணியிடத்தில் புதிய வாய்ப்பு ஒண்ணு கண்ணில் படலாம். ஆனால் சில பழைய வேலைகள் முடிவடையாமல் தாமதப்படுத்த வாய்ப்பு இருப்பதால், அங்கு பொறுமையையும், திட்டமிடப்பட்ட அணுகுமுறையையும் கடைபிடிப்பது அவசியம். மாலை நேரத்தை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அது உங்களுடைய உறவுக்கு புதிய நிறத்தை தரும். இனிமையான அனுபவமாக மாறும். குடும்பத்தில் ஒருவருக்கு நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை நினைவில் கொண்டு, அவற்றை நிறைவேற்றும் முயற்சியில ஈடுபடுவது இன்றைக்கு மிகவும் முக்கியத்துவம் பெறும். தேவையான பணிகளில் தாமதம் செய்யாமல் நேரத்த புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. பயணம் அல்லது வெளிச்செல்லும்போது நீங்கள் கேட்கும் சில முக்கியமான தகவல்கள் உங்களின் எதிர்கால திட்டங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடும். இன்று வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மற்றும் புதிய தகவல்களையும் சரியாக பயன்படுத்தினால், அவை உங்கள் முன்னேற்றத்துக்கு தக்க திசையை காட்டும். இன்று நீண்ட இடைவெளிக்குப் பிறகு உங்கள் வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் வருகை தருவதால், இல்லம் முழுவதும் மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிரம்பிய ஒரு சூழல் உருவாகும். இந்த சந்திப்பு உங்க மனதுக்கு ஒரு விதமான அமைதியையும், பூரணத்தையும் அளிக்கும். மாணவர்களுக்கு இன்னும் படிப்பில் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு இருந்தாலும், சில நேரங்களில் எண்ணங்கள் முரணடித்து முடிவெடுப்பதில் தடுக்குகள் தோன்றலாம். குடும்பத்தில் ஒரு முக்கிய விஷயத்தைச் சுற்றி பல்வேறு கருத்துக்கள் எழலாம். சில பெரியவர்கள் பேசாமல் இருந்தாலும், அவர்கள் மௌனத்தில் கூட அனுபவத்தின் ஆழம் மறைந்திருக்கும். குழந்தைகள் தொடர்பான முடிவுகள் சிறிது சிரமத்தை உருவாக்கலாம். அதே நேரத்தில் வீட்டுப் பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட நேரத்தை சரியாக சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் நபர்கள் இன்றைக்கு சற்று அழுத்தம் உணரலாம். நீதித்துறையிலும் இரு விருப்பங்களுக்கு இடையில் குழப்பமடைய வாய்ப்பு உள்ளது. ஆகவே உடனடி முடிவுகளை தவிர்த்து தெளிவாக யோசிப்பது நல்லது. வெளிப்படையாக எல்லாம் அமைதியாக தோன்றினாலும், உள்ளுக்குள் ஆழமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எந்த முடிவையும் எடுக்கும் முன்பு உங்கள் மனநிலையை ஆராய்ந்து, நீங்களே உங்களிடம் நேர்மையாக பேசுவது பயனளிக்கும். தொழில்நுட்பம், வணிகம் அல்லது முதலீட்டு துறைகளில் 2 திட்டங்கள் மோதும் நிலை வந்தால், விரைந்து தேர்வு செய்வதை விட எச்சரிக்கையுடன் ஆராய்ந்து, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது இன்றைக்கு அவசியம். என்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சமநிலையுடனும், சிந்தனையுடனும் இருக்க வேண்டும். அதுவே நாளை நல்லபடியாக அமைவது. இன்று சுயமாக பணியாற்றுபவர்கள் தங்கள் அடுத்தபடியை தீர்மானிக்கும்போது சிறிது தயக்கத்தை கொண்டிருந்தாலும், ஆழமாக சிந்தித்து முன்னேறினால் எந்த வழி உங்களுக்கு ஏற்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். சட்டம், ஒப்பந்தம் அல்லது சிக்கல் கொண்ட விவகாரங்களில் சமநிலை மற்றும் அமைதியுடன் அணுகினால் தீர்வுகள் மெதுவாக வெளிப்படும். ஆனால் பணம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது தவிர்க்க முடியாதது. ஆண்டையவர்கள் அல்லது சுற்றத்தினருடன் தேவையற்ற விவாதங்களில் சிக்காமல், மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கும் முன் அது உங்களால் சுமக்கக்கூடியதா என்பதை பரிசீலியுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை குறைப்பது இன்றைய நாளை நிதானமாக நகர்த்தும் முக்கிய அம்சமாக இருக்கும். காதல் வாழ்க்கையில சற்றே குழப்பம் தோன்றலாம். துணைவர்களுக்கு இடையில வீட்டுப் பொருட்கள் அல்லது தினசரி ஏற்பாடுகளைச் சுற்றி சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். திருமணத்துக்கு தயாராக இருக்கிற நபர்களுக்கு இன்னொரு அழகான பொருத்தம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சமூக நிகழ்வுகள் அல்லது கலகலப்பான கூடுகைகளில் நீங்கள் ஒருவரை எதிர்பாராத விதமாக சந்திக்கலாம். அவருடன் நடந்த உரையாடலும் பகிர்ந்த நேரம் உங்கள் நினைவில் நீண்ட நாள் நிற்கும். மேலும் அந்த நபர் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்வில் முக்கிய இடத்தை பெறக்கூடும். தற்போதைய வேலைச் சுமைகளை மனதில் அதிகமாக வைத்துக் கொள்ளாமல், உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தருணங்களை அனுபவித்து, புதிய அனுபவங்களையும், தகவல்களையும் திறந்த மனதுடன் வரவேற்கவும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, காதல் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை அறிவுடனும், அமைதியுடனும் ஏற்றுக்கொள்வதும் இன்று மிக பயனளிக்கும். உங்கள் மனம் யாரையாவது நோக்கி இயல்பாக இழுக்கப்பட்டு துடிப்பை உணர்கிறதெனில், இனி அந்த அன்பையும், பாசத்தையும் வெளியில் சொல்லத் தகுந்த நாளாகும். உங்கள் துணைக்கு அக்கறையும், நெருக்கமும் உணர்த்தும் ஒவ்வொரு சிறிய செயலும் உங்கள் உறவை மேலும் ஆழமாக்கும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை போன்றவர்கள் உங்கள் வாழ்வின் வேர்களை பாதுகாக்கும் முக்கியமான மனிதர்கள் என்பதால் இன்று அவர்களுடன் செலவிடும் நேரம் உறவுகளை வலுப்படுத்தும். புதிதாக ஒருவர் உங்கள் வாழ்வில் நுழைந்து அர்த்தமுள்ள தொடர்பாக மாறும் வாய்ப்பும் உள்ளது.
தொழில் தொடர்பான விஷயங்களில் தந்தையோ அல்லது மூத்த பொறுப்பாளர் ஒருவரோ உங்கள் முயற்சியையும் திறமையையும் கவனித்து பாராட்டக்கூடும். ஆனால் உச்ச கல்வி, ஆராய்ச்சி அல்லது முக்கியமான முடிவுகளுக்கு இன்னும் சிறிது பொறுமையுடன் காத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளுக்கான சின்னங்களும் தோன்றுகின்றன. மேலும் உங்கள் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகள் சட்ட, கல்வி அல்லது தொழில்முறை விஷயங்களில் நம்பத்தகுந்த வழிநடத்தலை வழங்குவர். இன்று பழைய நண்பரை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால், அது உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும், மனச் சுறுசுறுப்பையும் அளிக்கும். நீங்கள் நெருக்கமாக வைத்திருக்கும் உறவுகளை அன்போடு பராமரிக்கவும். ஏனெனில் ஒரு உறவை உயிரோடு வைத்திருக்க முக்கியமான சக்தி கவனிப்பு, உரையாடல் மற்றும் மனதளவிலான இணைப்புதான். இதுவே உங்களுக்கு உணர்ச்சி பாதுகாப்பையும், புதிய எண்ணங்களையும் கொண்டு வரும். இன்று நீங்கள் மிக கடுமையான எதிர்பார்ப்புகளும், உறுதியான கருத்துக்களும் கொண்ட சிலரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் உங்கள் தொழில்முறையின் நலனையும், நிறுவனத்தின் முன்னேற்றத்தையும் மனதில் வைத்து, அமைதியும் பொறுமையும் கொண்ட அணுகுமுறையே உங்களுக்கு பாதுகாப்பான வழிகாட்டும். உங்கள் நிதானத்தை கவனித்த ஒரு பெயர் பெற்ற விளம்பர நிறுவனம் அல்லது வணிக கூட்டாளி உங்களை தொடர்பு கொள்ளக்கூடும். சூழ்நிலைகள் ஒழுங்காக இணைந்தால் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் அல்லது புதுமையான வாய்ப்புகளும் கிடையாது என்று கூற முடியாது. உங்கள் தொழிலில் விரிவாக்கம் அல்லது புதிய திட்டங்கள் மூலம் அந்த லாபத்தை உயர்த்த முடியும். ஆனால் இந்த நேரத்துல பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். மாணவர்கள், ஊடகத்துறையினர் மற்றும் படைப்பாற்றல் துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நல்ல வருமான வாய்ப்புகள் தெரிகின்றன. அதேபோல அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பு பொறுப்பு அல்லது முக்கியமான வேலை கிடைக்கக்கூடும். காலை நேரம் சற்று நெருடலாக இருக்கலாம். வருமான குறைவு, மரியாதை குறைவு அல்லது பணியில் தடைகள் போன்ற உணர்வுகள் தோன்றலாம். ஆகையால் ஒவ்வொரு நடவடிக்கையையும் மிகுந்த சிந்தனையுடன் மேற்கொள்ளுங்கள். மதியம் அடையும் நேரத்திற்குள் சூழ்நிலைகள் தளர்ந்து வருமானமும் முன்னேறத் தொடங்கும். ஆனால் குழந்தைகள் தொடர்பான சிறிய கவலைகள் மனதில் தோன்றலாம். எதிரிகள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருந்து உங்களுக்கு இடையூறு செய்ய முயற்சிக்க வாய்ப்பு உள்ளதால், கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக செயல்படுவது மிக அவசியம். மாலை நேரத்துல நிலைமை வலுவடையும். வீட்டு திருத்தம், கட்டுமானம் அல்லது திடீர் செலவுகள் வரலாம். ஆனால் புதிய நண்பர்கள் உருவாகும் சந்தர்ப்பமும், வருமானத்தில் முன்னேற்றமும் நாளின் முடிவை சமநிலையுடனும் நேர்மறையாகவும் மாற்றிவிடும். இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவும், ஒத்துழைப்பும் கிடைக்கும் சுப சின்னங்கள் தெரிகின்றன. அவை நீண்ட நாட்களாக சிக்கலாக இருந்த ஒரு பிரச்சனையையோ அல்லது தடைப்பட்டிருந்த ஒரு பணியையோ தெளிவாக தீர்க்க உதவும். உடல் நலத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பாக பெண்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். லேசான தொற்று, முட்டுவலி, தலை சுற்றல் அல்லது கண்களில் அழுத்தம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். மனதளவில் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் அடைவதும், பதட்டம் கூடியதாலும் இரவு நேர தூக்கம் குலைய வாய்ப்பு உள்ளது. ஹார்மோன் மாற்றங்களும் சோர்வையும் அமைதியின்மையையும் அதிகரிக்கக்கூடும். உங்கள் திறன்களும் வளங்களும் போதுமானவையே என்பதை உணர்ந்தாலும் உங்களின் அமைதியான மனநிலை சில நேரங்களில் தனிமையை நாடச் செய்யலாம். இந்த உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும். ஒரு தருணத்தில் அமைதியாக இருந்தாலும் அடுத்த கணம் உணர்ச்சி வசப்பட்டு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். இதனால் தேவையற்ற கவலைகள் அல்லது உள்ளார்ந்த முரண்பாடுகள் உருவாகலாம். நீங்கள் உறவுகளில் சமநிலையும் இணக்கத்தையும் விரும்பும் நபராக இருந்தாலும், அதை நிலைநிறுத்த இன்று சிறிய முயற்சி தேவைப்படும். ஆனால் பொறுமையுடனும், மனநிறைவுடனும் அணுகினால் நிலைமை மெதுவாக சமநிலைக்கு திரும்பும். இன்றைக்கு நவம்பர் 20, 2025 வியாழன், அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் அதிக சிந்தனை மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதை குறிக்கிறது. இன்று உங்கள் நிதி வாழ்வில் சில முக்கியமான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உதாரணமாக, உங்கள் தற்போதைய நிதி திட்டங்கள், சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை ஆழமாக மதிப்பாய்வு செய்வது போன்றவை. ஏனென்றால் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் பகுப்பாய்வு திறனை அதிகரித்து, சாதாரண நாட்களில் கண்ணுக்கு தெரியாத தவறுகளை அடையாளம் காண உதவுகிறது. அனுராத நட்சத்திரத்தின் தாக்கத்தால் அலுவலகம் அல்லது வியாபாரத்தில் சரியான உரையாடல், நெட்வொர்க்கிங் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும். ஏனெனில் இந்த நட்சத்திரம் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் வலுப்படுத்த உதவுகிறது.
பழைய அல்லது முடிக்கப்படாத நிதிப் பணிகளை இன்று முடிப்பதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். ஏனெனில், வியாழக்கிழமை பழைய பணிகளை முடித்து ஒழுங்கமைக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது. நீங்கள் ஏதேனும் அத்தியாவசியமான நிதிப் பணியை தொடங்க வேண்டுமானால், அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:50 முதல் மதியம் 12:34 வரை செய்வது இன்று மிகவும் வெற்றிகரமாகவும், மங்களகரமாகவும் இருக்கும். இதற்கு மாறாக சில பணிகளை இன்று முற்றிலும் செய்யக்கூடாது. முதலாவதாக, ராகு காலத்தில் மதியம் 1 மணி 33 நிமிடத்திலிருந்து 2 மணி 54 நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதிப் பணியையும் தொடங்குவது அல்லது பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கவும். ஏனெனில், இந்த நேரம் தாமதம், தடை மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது. மேலும் அதிகண்ட யோகம் இந்த அபாயத்தை மேலும் அதிகரிக்கிறது. எனவே இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். புதிய கடனையும் வாங்காதீர்கள். புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள் அல்லது எந்த ஒரு புதிய தொடக்கங்களையும் இன்று தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அமாவாசை மற்றும் அதிகண்ட யோகம் நிலையற்ற தன்மை மற்றும் இழப்புக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன. அதே நேரத்துல விருச்சிக ராசியில உள்ள சந்திரன் உணர்ச்சிகளை ஆழமாக்குகிறது. எனவே உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற செலவுகளை செய்வது அல்லது திடீர் கொள்முதல் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் பின்னர் வருந்த நேரிடலாம். மொத்தத்தில் இந்த திட்டங்களை செம்மைப்படுத்தவும், பழைய பணிகளை முடிக்கவும், சிந்தித்துச் செயல்படவும் உகந்த நாள். அதே சமயம் புதிய முடிவுகள், கடன், ஆபத்து மற்றும் அவசரம் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இன்று நவம்பர் 20, 2025 நிதி ரீதியாக ஒரு கலவையான விளைவுகளை கொண்ட நாளாக இருக்கும். ஏனெனில் அமாவாசை விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது மற்றும் காலை 9 மணி 52 நிமிடங்களுக்கு பிறகு உருவாகும் அதிகண்ட யோகம் ஆகியவை பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை என்பதை ஒன்றாக குறிக்கின்றன. இந்த முதலீட்டிற்கு சாதகமான நாள் அல்ல. எனவே எந்த ஒரு பெரிய அல்லது அபாயகரமான முதலீடுகள், பங்குச் சந்தையில தீவிரமான வர்த்தகம் அல்லது புதிய நிதி திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் முன்பே திட்டமிடப்பட்ட சிறிய முதலீடுகள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும். விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும். இதனால் நிலுவையில் உள்ள பணத்தை மீட்பதற்கோ அல்லது பழைய வேலைகளிலிருந்து சிறிய லாபம் பெறுவதற்கோ வலுவான வாய்ப்பு உள்ளது. ஆனால் குறிப்பாக வீடு, குடும்பம், ஆரோக்கியம் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் மீது திடீர் செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் திட்டமிடல், வியூகம் மற்றும் ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு சிறந்த நாள். ஆனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் அல்லது ஒப்பந்தத்தையும் நாளை வரை தள்ளி போடுவது உச்சிதமாக இருக்கும். வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் முற்றிலும் அசுபமாக கருதப்படுகிறது. அதிகண்ட யோகம் இதை மேலும் ஆபத்தானதாக ஆக்குகிறது. எனவே இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கடன் அல்லது இஎம்ஐ தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு நெட்வொர்க்கிங்கை அதிகரிக்கவும், முக்கியமான உரையாடல்களை நடத்தவும், வாய்ப்புகளை புரிந்து கொள்ளவும் இந்த நாள் நல்லது. ஆனால் ராகு காலமான மதியம் 1 மணி 33 நிமிடம் முதல் 2 மணி 54 நிமிடம் வரை பணம் தொடர்பான எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம். அபிஜித் முகூர்த்தம் காலை 11 மணி 50 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 34 நிமிடம் வரை நிதி தொடர்பான மின்னஞ்சல்கள், காகித வேலைகள் அல்லது அவசியமான நிதி செயல்முறையை முன்னெடுத்துச் செல்ல மங்களகரமானதாக இருக்கும். மொத்தத்தில இந்த நாள் சிந்தித்து செயல்படவும், உணர்ச்சிகளிலிருந்து விலகி முடிவுகளை எடுக்கவும், தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும், நிதி திட்டங்களை வலுப்படுத்தவும் பொருத்தமானது. அதே நேரத்துல புதிய அபாயகரமான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த திடீர் லாபம் மற்றும் திடீர் நஷ்டம் ஆகிய இரண்டிற்குமான வாய்ப்புகள் சமமாக உள்ளன